ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம இந்த வீடியோ போட வேண்டிய நோக்கம் என்னன்னா, ஒரு இஸ்லாமிய மத போதகர் ஒருவர், தாரிக் இஸ்மாயில் என்பவர், இயேசு சுன்னத்து செய்யப்பட்ட ஒரு முஸ்லிம், அதாவது இயேசு விருத்த சேதனம் செய்யப்பட்ட ஒரு முஸ்லிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று சில நாட்களுக்கு முன்பதாக அப்லோட் பண்ணியிருந்தாரு. அதற்கான மறுப்பை நாம இதே தளத்தில் அவருக்கு கொடுத்துருக்கோம் இதுக்கு முந்தின வீடியோவில். இப்போ அதே வீடியோவில் இன்னும் சில விஷயங்கள் பேசியிருப்பார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் தன்னோடு பலியிடுவதற்கு கூட்டிக் கொண்டு சென்ற மகன் இஸ்மாயில் தான், ஈசாக்கு அல்ல. பைபிளில் கூறப்படுகிற செய்தி தவறு மட்டுமல்லாமல் குரானில் அது மிக தெளிவாக இஸ்மாயிலை தான் குறிக்கிறது என்று சொல்லுகிறது. அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இவர் பேசி குரானை உண்மைப்படுத்தியும் பைபிளை பொய்யாக்கியும் அவர் பேச முயற்சித்திருப்பார். அந்த முயற்சியில் அவர் வெற்றி அடைஞ்சாரா அல்லது அவர் குழம்பி விட்டாரா, இஸ்லாமிய சமூகமே இதில் குழம்பி இருக்கிறதா அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். This video is presented by the team of The Truth. முதல்ல ஆபிரகாம் தன்னோடு பலியிடுவதற்கு கூட்டி சென்றது இஸ்மாயில் தான், ஈசாக்கு அல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இவர் எந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அல்லது எந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அப்படின்ட்டு நீங்களே பாருங்க. கர்த்தர் அவரை நோக்கி, ஆபிரகாமே, உன்னுடைய ஏகசுதன்னா என்ன? அவர் தானே ஒரே புள்ள. அவருக்கு பிறகு 13 வருடங்கள் கழித்து தான் ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கு பிறக்கும் வரை இஸ்மவேல் தான் ஏகசுதன். ஆபிரகாமே, உன் ஏகசுதனும் நேசகுமாரன். அடுத்ததாக ஒரு வார்த்தை வைக்கிறார், நேசகுமாரன். யார் நேசகுமாரனாக இருக்க முடியும்? இஸ்மவேல் தான் நேசகுமாரனாக இருக்க முடியும். தன் முதிர் வயதிலே ஒரு இளம் வயது மனைவியோடு பிறந்த பிள்ளை மீதுதான் ஆபிரகாம் அதிகமாக பாசம் வைத்திருக்க முடியும். ஆகவேதான் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய இஸ்மவேலை எடுத்துக்கொண்டு அங்கேதான் களவாடி விட்டார்கள். அந்த வார்த்தை, இஸ்மவேல் என்ற வார்த்தையை களவாடி விட்டு ஈசாக் என்ற வார்த்தையை புகுத்தி விட்டார்கள். சரி, இப்ப நாம இவர் வச்ச விமர்சனத்தை பார்த்துட்டோம். இதுல 2 விஷயத்த முன் வச்சிருக்காரு. என்னன்னா, ஒன்னு, ஏகசுதன் என்று கர்த்தர் அழைத்ததுனால இஸ்மாயில் தான் ஏகசுதனாக இருக்க முடியும். ஏனென்றால் அவர்தான் முதல் பிறந்தவர். ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த பலியானது அரங்கேற்றப்பட்டு விட்டது அப்படின்னு இவர் பேசுறாரு. இது ஒண்ணு. 2வது ஒரு விஷயம் என்னன்னா, நேசகுமாரன், அதாவது இஸ்மாயில் தான் ஆபிரகாமுக்கு நேசகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்கிறாரு. அவர் கொடுத்த ரீசன் பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கிறார், அவர் பிள்ளை பெற்றது அடிமை என்னும் ஆகார், அவர் மிக இளவயதாக இருக்கிறார். ஆகவே இளவயதின் மனைவிக்கு மேல அவருக்கு பாசம் அதிகம், அதனால இந்த பிள்ளை மேல பாசம் அதிகம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. இது ஆபிரகாமையே கொச்சப்படுத்துற ஒரு விஷயம். முதல்ல ஏன் இவருக்கு இந்த சிந்தனை வந்துங்கிறத நம்ம தெளிவா பார்த்துக்கணும். இவருக்கு ஏன் இந்த சிந்தனை வந்துன்னா, இவர்களுடைய முகமது நபி என்பவர் இருக்கிறார் இல்லையா, இவருக்கு இள வயதின் மனைவிகள் தான் பிடிக்கும். உதாரணத்துக்கு அவருக்கு சௌதா என்று வயதான ஒரு மனைவி உண்டு. அந்த மனைவியை அவருக்கு அவ்வளவாக பிடிக்காது. ஏன், அவங்க வயதாயிட்டார்கள். வயது முதிர்ச்சியின் காரணமாக அவருக்கு அவர்களை பிடிக்காது. ஆகவே இதை அறிந்த அந்த சௌதாங்கிற மனைவி வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, தன் புருஷனை தன்னோடு கூட வச்சிருக்கிறதுக்கு தன்னுடைய நாளை விட்டு கொடுக்குறாங்க. யாருக்குன்னா, ஆயிஷா என்ற ஒரு பெண்மணியையும் இவர் மணந்திருந்தார், முகமது நபி அவர்கள். அவர்களுக்காக விட்டு கொடுக்கிறார்கள். ஏனென்றால் இந்த முகமது நபி அவர்களுக்கு சௌதா என்பவர் வயது முதிர்ச்சி ஆகிவிட்டார்கள் என்று இவருக்கு பிடிக்காம போயிட்டு, இந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் இவங்க இந்த மாதிரி விஷயங்களை பேசுறாங்க. தாரிக் இஸ்மாயிலுக்கும் அதே முகமது அவர்களுடைய இன்ஃபுளுன்ஸ்னால தான் அவரும் இப்போ இளவயதின் மனைவியாக இருப்பதினால் ஆபிரகாமுக்கு பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொச்சையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாம் மதிக்கத்தக்க ஆபிரகாம் மேல வைக்கிறார். இது முஸ்லிம்களுக்கே ஒரு மிகப்பெரிய அவமானமா இருக்கும். ஏன்னா முஸ்லிம்களை பொறுத்தவரையில முஸ்லிம்கள் தெளிவாக ஒரு விஷயத்துல சொல்வார்கள், ஆபிரகாமும் நபிதான், அவர்களை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா இந்த தாரிக் இஸ்மாயில் என்ன சொல்றாருன்னா, அடிமை பெண்ணாகி ஆகார் இளவயதாக இருந்ததுனால் அவருக்கு பாசம் அதிகமாகிவிட்டது. அப்படி என்றால் சாராளை அவர்கள் நேசிக்கவில்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஆனா இதை குறித்து நாம இப்போ ரொம்ப டீப்பா போறதில்ல. ஏனென்றால் இது நம்மளுடைய தலைப்பு இல்லை. இதை குறித்து நாம் வேறொரு வீடியோவில் மிக ஆழமாக பார்க்கலாம். இப்போ முக்கியமான விஷயம், இந்த ஏகசுதன். எதற்காக கர்த்தர் உன்னுடைய ஏகசுதனை கூட்டிக் கொண்டு மோரியா மலைக்கு பலி செலுத்த போ அப்படின்னு
சொன்னாரு அப்படிங்கிறத நாம தெளிவா இந்த இடத்துல பாத்துருவோம். முதல்ல பைபிளுடைய ஃபுல் ஸ்டோரி நரேஷன் எடுத்துருவோம். அது என்னென்ன சொல்லுது, எப்பப்போ எந்தெந்த சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அதை நாம நிரூபிச்சுக்கிட்டு பின்னால குர்ஆன் இந்த மாதிரியான ஒரு செய்தியை தான் சொல்லுதா, அதில் எழும்புகிற குழப்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நாம அலசி ஆராயும். இப்போ பைபிள்ல இதை குறிச்ச கிளாரிட்டி எவ்வளவு கிளியரா இருக்கு அப்படிங்கிறத நாம பாத்துருவோம். இங்க ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. 1ஆம் வசனம் 2, 3 நம்ம படிச்சோம்னா ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா? இங்க கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சில விஷயங்களை சொல்றாரு. உடனே ஆபிரகாம் சொல்றாரு, நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாமுக்கு ஏன் உடனே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு யோசனை, ஒரு தாட் வந்ததுன்னா, நீங்க ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை படிச்சா உங்களுக்கு இதோட தெளிவு கிடைக்கும். ஆதியாகமம் 12, 1, 2 வசனங்களை படிக்கும்போது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதாவது இங்க என்ன சொல்லி இருக்காருன்னா, ஆபிரகாமை அழைச்சிக்கிட்டு என்ன சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக போறேன்பா, உன்னிலிருந்து ஒரு பெரிய ஜாதி எழும்ப போகுது, உன்னுடைய சந்ததிக்கு பின்பு சந்ததிக்கு பின்பு சந்ததிக்கு பின்பு இவர்களுக்குள்ளதான் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தத்தின் எண்ணம் ஆபிரகாமுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அடுத்த முறை கர்த்தர் தரிசனமாகும் போது ஆபிரகாம் கர்த்தரிடத்துல இந்த கேள்வியை கேட்கிறார், நான் பிள்ளை இல்லாம இருக்கேனே அப்படின்ட்டு. கேட்டதோடு மட்டும் நிறுத்தாம இன்னும் ஒரு ஐடியாவும் அங்க கொடுக்கிறாரு. அது என்னன்னா, நீங்க 3வது வசனத்தை, ஆதியாகமம் 15, 3வது வசனத்தை படிச்சா தெரியும். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அதாவது, ஆண்டவரே, நீங்க எனக்கு பிள்ளை கொடுக்கல, அதனால என் வீட்டுல சின்னதுல இருந்தே வளர்ந்துகிட்டு வர்றான், இவனை என்னுடைய வாரிசாக நான் எடுத்துக்கிறேன், இவனை ஆசீர்வதியும், இவன் தேர்ந்து உம்முடைய வாக்குத்தத்தம் பலிக்கட்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு உடனே அடுத்த வசனத்திலேயே தேவன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அப்படின்னு இந்த வசனம் முடியுது. அதாவது, இவன் உன்னுடைய சுதந்திரவாளி அல்லப்பா, உன்னுடைய கற்ப பிறப்பு, உனக்கும் உன் மனைவிக்கும் அந்த கற்ப பிறப்புல வர்ற ஒருத்தர் தான் சுதந்திரவாளி அப்படின்னு கர்த்தர் அவனுக்கு மறுமொழியா சொல்லிட்டாரு. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, தன்னுடைய வீட்டில் பிறந்து வளர்ந்த இந்த எலியேசர் என்பவர் சுதந்திரவாளி அல்ல, எனக்கு ஒரு மகன் வரப்போகிறான், அவன் தான் சுதந்திரவாளி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, இவருடைய மனைவிக்கும் வயது சென்று விட்டது. ஆனால் இந்த வாக்குத்தத்தமும், அதாவது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமும் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையும் ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ சாராய் என்பவர்கள், அதாவது அபிஷியலாகவே ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய், இவங்க ஒரு ஐடியா கொடுக்கறாங்க. என்னிடத்தில் ஒரு அடிமை பெண் இருக்கிறாள் ஆகார், அவரை நீர் சேரும், அவரோடு ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளும், அந்த குழந்தை நமது குழந்தையாக ஏற்படுத்திக் கொள்வோம், அப்படியானால் ஆபிரகாமுடைய வித்து தான் அங்கே இருக்கிறது, கர்த்தர் இதை ஏற்றுக்கொள்வார், இதன் மூலமாக நம்முடைய சந்ததி பெருகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால போய் அந்த திட்டத்தை அவர்கள் பூர்த்தி பண்ணி விட்டார்கள். இதன் விளைவாக ஆகார் அவர்கள் கருவுற்று விடுகிறார்கள். இதன் மூலமாக இஸ்மாயில் பிறக்கிறார். இப்போ ஆபிரகாமை பொறுத்தவரையில தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது போல ஒரு மகன் பிறந்தாச்சு அப்படின்னு தான் இப்ப அவரு நினைச்சிருக்காரு. அடுத்து இன்னொரு விஷயம் நடக்கு. கொஞ்ச நாள் தாண்டி மறுபடியும் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அதை நாம ஆதியாகமம் 17வது அதிகாரம் 15, 16 இந்த வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகும், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும், அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இப்போ கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் மனைவியாகிய சாராய்க்கு நான் ஒரு குமாரனை தருவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே ஆபிரகாம் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து,
100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மாவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அதாவது ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் தருவேன் என்று கர்த்தர் சொல்லும்போது ஆபிரகாம் இங்கே என்ன சொல்றாருன்னு பாருங்க, இஸ்மாவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஏனென்றால் இஸ்மாவேலை தன்னுடைய மகனாக வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இவர் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. ஏன்னா முதல்ல அவர் சொன்னது போல உன் வித்துன்னு சொல்லும் போதே அவர் யாரை தான் மென்ஷன் பண்ணியிருந்தார், யாரை தான் அவர் நினைத்து சொல்லியிருந்தார்? ஆபிரகாமையும் சாராயும். ஏனென்றால் சாராய் மட்டும்தான் அந்த டைம்ல அவருக்கு மனைவியா இருந்தார். இவைகளெல்லாம் நடந்த பின்பு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு குமாரன் பிறக்கிறான். அவர்தான் ஈசாக். வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை. பல போராட்டங்களுக்கு பிறகு, பல யூகங்கள், யோசனைகள், ஆலோசனைகள் இவைகளுக்கு பின்பு கடைசியாக வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கு பிறக்கிறார். அதன் பின்பு சாராளுக்கும் அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கும் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வருது. இஸ்மாவேல் ஈசாக்கை பரிகாசம் பண்ணுகிறார் அப்படின்றலாம் சொல்லி அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவருடைய மகனையும் நீர் புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி இவர்கள் ஆகார் தன்னுடைய பிள்ளையும் பிடித்துக்கொண்டு, அதாவது இஸ்மாயிலை எடுத்துக்கொண்டு வனாந்திரத்திற்கு போகிறார்கள். இப்படியாக இவங்களுடைய சாப்டர் முடியுது. இங்க இஸ்மாயில், ஆகார் இவங்க வனாந்திரத்திற்கு போயாச்சு. அங்கே எகிப்து தேசத்து பெண்மணியாகிய ஒருத்தங்களை மனம் முடிச்சு கொடுக்குறாங்க இஸ்மாயிலுக்கு. இதோட இஸ்மாயிலுடைய சாப்டர் இங்க க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு இடத்துல எங்க வருதுன்னா ஆபிரகாமின் மறைவுக்கு, அதாவது அவருடைய மரணத்திற்கு ஒரே ஒரு முறை இஸ்மாயிலை பற்றி பேசப்படுகிறது. அவ்வளவுதான் தவிர அதற்கு பின்பு இஸ்மாயிலுடைய சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. இவைகளெல்லாம் முடிந்த பின்பு இப்போதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆனா தாரிக் இஸ்மாயில் என்ன சொன்னாரு? இந்த ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த சோதனை நடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரத்தையும் முன்வைக்காமல் அவர் சொல்றார். அவர் முன்வைத்த ஒரே விஷயம், தன்னுடைய யூகத்தின் அடிப்படையில் ஏகசுதன் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா, அப்படியானால் இவர் மட்டும்தான் பிறந்திருக்க முடியும், அதனால்தான் ஏகசுதன் என்று சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் தன்னுடைய யூகத்தின்படி எந்த ஒரு ஆதாரமும், அவர்களுடைய மார்க்க புத்தகமான குரான் ஆதாரமோ அல்லது நம்மளுடைய பைபிள் ஆதாரமோ எதுவும் இல்லாமல் தன்னுடைய யூகத்தின் அடிப்படையில் அவர் அதை சொல்லியிருந்தார். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார் ஆபிரகாமினுடைய மனைவியின் ஸ்தானத்திற்கு அங்கீகரிக்கப்பட்டார்களா? அவருக்கு பிறந்த இஸ்மாயில் ஆபிரகாமின் குமாரன் என்ற ஸ்தானத்திற்கு இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டாரா? அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நாம இன்னும் தெளிவா நாம பார்க்க போறோம். இப்போ இவர் பேசின இந்த ஆடியோவை மறுபடியும் ஒரு நிமிஷம் கேளுங்க. யார் நேசகுமாரனாக இருக்க முடியும்? இஸ்மவேல் தான் நேசகுமாரனாக இருக்க முடியும். தன் முதிர் வயதிலே ஒரு இளம் வயது மனைவியோடு பிறந்த பிள்ளை மீதுதான் ஆபிரகாம் அதிகமாக பாசம் வைத்திருக்க முடியும். ஆகவேதான் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய இஸ்மவேலை எடுத்துக்கொண்டு அங்கதான் களவாடி விட்டார்கள். அந்த வார்த்தை இஸ்மவேல் என்ற வார்த்தையை களவாடி விட்டு ஈசாக் என்ற வார்த்தையை புகுத்தி விட்டார்கள். இதுல அவர் என்ன சொன்னார்னு கவனிச்சிங்களா? ஆபிரகாமின் மனைவியாகிய ஆகார் அப்படின்னு சொன்னாரு. ஆனா வேதாகமத்துல எந்த இடத்துலயும் ஆகார் அவர்களை ஆபிரகாமின் மனைவியாக அங்கீகரிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் ஆகாருடைய பெயர் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. உதாரணமா, ஆகாரோடு சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகின பிறகு சாராய்க்கும் ஆகாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது. அதுல ஆகார் சாராயை விட்டு ஓடி போறாங்க. எனக்கு நீங்க இருக்க வேண்டாம், நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ வனாந்திரத்துல அவங்க போகும்போது இங்க ஒரு செய்தி வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் அதை பார்க்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். எப்படி கேட்டார்? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவா விளங்கிடுச்சு. கர்த்தர் ஆகாரை ஆபிரகாமின் மனைவியாக அங்கீகரிக்கவில்லை. ஏன்னா ஏற்கனவே வாக்கு தத்துவம் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும். ஆனா ஆபிரகாம் எப்படியாவது அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து ஆகாரோடு சேருகிறார்.
அதை இறைவன் அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் இஸ்மாயில் என்பவர் இறைவனுடைய திட்டத்திலே இல்லாதவர். அவருடைய ஒரே நோக்கு ஈசாக். அப்போ இதுல இருந்து நமக்கு தெளிவா ஒரு விஷயம் புரியுது, மனைவி என்றே இறைவன் அங்கீகரிக்கவில்லை. இது மட்டும் இல்ல, இன்னும் உதாரணங்கள் இருக்கு. ஆதியாகமம் 21வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க இப்போ ஈசாக்கு பிறந்துடுறாரு. ஈசாக்கு பிறந்த பிறகு அங்கே மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. அப்போ சாராள் சொல்றாங்க, இந்த அடிமை பெண்ணையும் இந்த இஸ்மாயிலையும் நீர் புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பின்பு அங்கு ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 11-12 வசனங்களை பார்க்கும்போது நமக்கு இந்த விஷயங்கள் தெளிவாயிரும். பாருங்க, 11வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்தது. என்ன சொல்லியிருக்கு? தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம். எந்த காரியம்? அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த காரியத்தை குறித்து, தன்னுடைய மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமாயிருந்தது. ஆபிரகாமை பொறுத்தவரையில் இஸ்மாவேல் யார்? தன்னுடைய மகன். நீங்க கூட என்ன சொல்லலாம்? அது இஸ்மாயில் அவருடைய மகன். நானும் சொல்லலாம், மற்றவர்கள் சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் இந்த கூட்டை சொல்லலாம் மகன் என்று. ஆனா அடுத்த வசனத்துல தேவன் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதனாலதான் பைபிளை ரொம்ப தெளிவா நம்ம படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வசனத்திலும் மிக நுட்பமான தெளிவுகள் இருக்கும். இப்போ 12வது வசனத்துல அதற்கு மறுமொழியாக கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. 12வது வசனத்துல, அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஆபிரகாம் என்ன சொன்னாரு? என் மகன், தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட காரியம். இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும். இங்கேயும் இஸ்மவேல் ஆபிரகாமின் குமாரனாக அங்கீகரிக்கப்படவே இல்லை. அப்போ இறைவனை பொறுத்தவரையில் ஆபிரகாமுக்கு மொத்தம் எத்தனை குமாரர்கள்? ஒரே ஒரு குமாரன். யார் அந்த ஒரே ஒரு குமாரன்? ஈசாக்கு மட்டும்தான். ஏன்னா வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஒரே குமாரன் அவர்தான். அவரை மட்டும்தான் இறைவன் மகனாக, அதாவது ஆபிரகாமின் மகனாக அங்கீகரித்துள்ளார். இப்போ ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க இப்ப படிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். புரிஞ்சிடுச்சா யார் ஏகசுதன் என்று? வாக்கு தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கை மட்டுமே ஒரே குமாரனாக இறைவன் அங்கீகரித்தார். இந்த உண்மை தாரிக் இஸ்மாயிலுக்கோ முஸ்லிம்களுக்கோ தெரியாததுனாலதான் அவர்கள் இத்தனை பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய புத்தகத்தில் ஒரு நரேஷனோ ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோ அங்க இல்லை. இப்ப நம்ம அடுத்ததா அதை தான் பார்க்க போறோம். முஸ்லிம்கள் இந்த இடத்தில் குழம்புவதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய இறைவன் எப்படி இந்த குழப்பத்திற்கு காரணராக மாறினார்? போன்ற விஷயங்களை எல்லாம் நாம இப்போ அடுத்ததா பார்க்க போறோம். முதல்ல முழு குரான்லயும் ஒரே ஒரு இடத்துல தான் இந்த விவரத்தை பற்றி கூறப்பட்டிருக்கு. அதுவும் ஆபிரகாமின் வேண்டுதலாக அது ஆரம்பிக்கிறது. தனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று ஆபிரகாம் வேண்டுகிறார். முதல்ல அந்த வசனத்தை நம்ம படிப்போம். குரான் 37வது அத்தியாயம் 99 107 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசிச்சா அது புரியும். இப்போ முழு வசனங்களையும் வாசிக்க போவதில்லை, அது அநேக நேரம் எடுக்கிறதுனால நான் நம்மளுக்கு தேவையானது மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். மேலும் அவர் கூறினார், நிச்சயமாக நான் என்னுடைய இறைவனிடம் செல்பவன், திட்டமாக அவன் எனக்கு நேர்வழியை காண்பிப்பான். என்னுடைய இறைவா, நீ எனக்கு சாலிகான ஒரு நன்மகனை தந்தருள்வாயாக என்று பிரார்த்தித்தார். எனவே நாம் அவருக்கு பொறுமைசாலியான ஒரு மகனை கொண்டு நன்மராயம் கூறினோம். பின் அம்மகன் அவருடன் நடமாடிய கூடிய வயதை அடைந்த போது அவர் கூறினார், என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன். இப்ப இங்க என்ன நடக்கு? இறைவனிடத்தில் ஆபிரகாம் ஒரு வேண்டுதல் செய்கிறார், எனக்கு ஒரு சாலிகான ஒரு நன்மகனை தாரும் அப்படின்னு. அதே போல இறைவனும் ஒரு மகனை கொடுக்கிறார். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அது எந்த மகன் என்ற பெயரை அவர் சொல்லவில்லை. இங்கதான் முதல் குழப்பம் ஆரம்பிக்குது. நான் மறுபடியும் அதை வாசிக்கிறேன். எனவே நாம் அவருக்கு பொறுமைசாலியான ஒரு மகனை கொண்டு நன்மராயம் கூறினோம். பின் அம்மகன் அவருடன் நடமாடிய கூடிய வயதை அடைந்த போது அவர் கூறினார்,
எந்த மகன் என்று குறிப்பிடவில்லை. இது ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு வழிவகுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா தாரிக் இஸ்மாயில் இங்க என்ன பேசியிருந்தாரு? குர்ஆன் மிக தெளிவாக இது இஸ்மாயில் தான் என்று கூறுகிறது அப்படின்ட்டு அவர் பேசியிருந்தார். இது மிகப்பெரிய பொய். நாம பைபிளை பார்க்கும்போது அது அதோட நரேஷன்ல மிகவும் ஸ்ட்ராங்கா என்னென்ன நடந்தது, எப்பப்ப நடந்தது, அதனுடைய ஆர்டர் படி அது அப்படியே நரேட் பண்ணிக்கிட்டு வந்து அது யார் யாருங்கிறத தெளிவாக பெயரோடு சொல்கிறது. ஆனா இங்க அந்த பேர் இல்லாததுனால ஒரு பிரச்சனை இவங்களுக்கு வந்துடுச்சு. அதே போல இஸ்மாவேலுக்கு அவர்கள் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர்கள் இதை இஸ்மாவேலாக இருக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். தவிர இது உண்மையாகவே இஸ்மாயிலை குறிக்கவில்லை. அதை நம்ம அடுத்தடுத்து வருகிற இடங்கள்ல இப்ப நம்ம நிரூபிக்க போறோம். இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இறைவன் ஆபிரகாமுக்கு ஒரு மகனை கொடுக்கிறார். இப்ப அந்த மகன் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். பைபிள் படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏற்கனவே. ஆனா குர்ஆன் படி அது கண்டுபிடிக்க முடியுதா அல்லது அதுக்கு வேற சொல்யூஷன் இருக்காங்கிறதையும் நாம இப்ப பார்க்கணும். குர்ஆன் 37:99 107 வரைக்கும் படிக்கும்போது அவர் ஒரு மகனை கொண்டு நன்மராயம் கூறினோம் என்று வருது. நல்லா அந்த வார்த்தையை கவனிக்கணும் நீங்க. நன்மராயம் which means அது ஒரு குட் நியூஸ், ஒரு கிஃப்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். அதுதான் நன்மராயம். அப்போ இந்த நன்மராயம் கூறப்பட்ட இந்த மகன் யாருங்கிறத நாம இப்போ அடுத்த ஒரு வசனத்தையும் படிக்க போறோம். குர்ஆன் அத்தியாயம் 51 24 25 அப்புறம் 28 30 வரைக்கும் உள்ள வசனங்கள் நாம இப்ப படிக்க போறோம். இப்ராஹிமின் கண்ணியமிக்க விருந்தினர்கள் செய்தி உமக்கு வந்ததா? அவர்கள் அவரிடம் பிரவேசித்த போது அவரை நோக்கி உங்களுக்கு சலாம் கூறினார்கள். அதற்கு அவர் உங்களுக்கும் சலாம் என்று கூறினார். பயப்படாதீர் என கூறினார். அன்றியும் அவருக்கு அறிவு மிக்க புதல்வர் பிறப்பார் என்று நன்மராயம் கூறினார். இப்போ அடுத்தது ஒரு இடத்துல என்ன வருது? கொஞ்சம் தூதர்கள் வராங்க. இது நம்மளுடைய பைபிளில் இருக்கப்பட்ட செய்தி தான். இது கொஞ்சம் வித்தியாசமா இங்க சொல்லியிருப்பார்கள். கொஞ்சம் தூதர்கள் வராங்க. அப்படி வரும்போது அங்கேயும் ஒரு மகனை குறித்து நன்மராயம் கூறினார். இப்போ அடுத்தது நாம் படிக்க போற ஒரு வசனம் மிகவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுவரைக்கும் இந்த நன்மராயம் கூறப்பட்ட மகன் யார் என்று சொல்லல. ஆனா இங்கே நன்மராயன் கூறப்பட்ட மகன் யார் என்று ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் 37 109 113 வரைக்கும் நாம படிச்சோம்னா அதுல ஒரு தெளிவு இருக்கும். நான் அதோட மெயினான சப்ஜெக்டை மட்டும் நான் படிக்கிறேன். சலாமுன் அலாஹ் இப்ராஹிம், இப்ராஹிம் மீது சலாம் உண்டாவதாக. இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுக்கிறோம். நிச்சயமாக அவர் முக்மின்களான நம் நல்லடியார்களில் நின்றும் உள்ளவர், சாலிகானவர்களில் உள்ளவருமான நபி இஸ்ஹாக்கை அவருக்கு இன்னும் மகனாக தருவதாக நாம் நன்மராயம் கூறினோம். யாரு? நபி இஸ்ஹாக்கை அவருக்கு. இஸ்ஹாக்னா யாரு? ஈசாக்கு. நபி ஈசாக்கை அவருக்கு இன்னும் மகனாக தருவதாக நாம் நன்மாராயம் கூறினோம். அப்போ இங்க இன்னொரு தெளிவு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த நன்மாராயம் கூறப்பட்ட மகன், இந்த குட் நியூஸ், அந்த மகன் யாருன்னா இஸ்ஹாக்கு. ஆனா இஸ்மாயிலை குறித்தோ அவர் நன்மாராயம் கூறப்பட்ட மகன் என்றோ அவருடைய பிறப்பை குறித்தோ எந்த ஒரு முக்கியத்துவம் குர்ஆன் கொடுக்கவில்லை. ஆகவே இஸ்மாவேலுக்கு எப்படியாவது நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் தந்திரமாக நுழைக்க முயற்சித்த ஒரு புனையப்பட்ட செய்திதான் இஸ்மாயில் பலிக்காக கொண்டு போகப்பட்டார் என்பது. ஆனால் அவர்களுடைய குர்ஆனில் அதை குறித்த எந்த ஆதாரமும் இல்லை. சரி, இப்போ இதை குறித்து சில தப்சீர்களிலும், தப்சீர் என்றால் விளக்க உரைகள், குர்ஆனில் உள்ள விளக்க உரைகள், அதுவும் இந்த குர்ஆனை மொழிபெயர்த்தவர்கள் சிலரும் இது குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கறதை நாம தெளிவா பார்க்கணும். ஏனென்றால் குர்ஆனுக்கு விளக்க உரை என்பது, தப்சீர் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. யூசுப் அலி என்ற இஸ்லாமிய அறிஞர் தம்முடைய குர்ஆன் மொழியாக்கத்தின் விளக்கத்தில் பக்கம் 1204 குறிப்பு 4096 அதுல இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, முஸ்லிம் பாரம்பரியத்தின்படி இதில் எல்லோரும் ஒருமித்த கருத்தை கொண்டு இருக்கவில்லை. அதாவது ஆபிரகாமின் மூத்த மகனாகிய இஸ்மாவேல் தான் அந்த மகன் என்ற ஒரு ஒருமித்த கருத்தை எல்லாரும் முஸ்லிம்களின் பாரம்பரியத்தின்படி கொண்டிருக்கவில்லை என்று தெளிவாக இங்க சொல்றாரு. அப்போ இஸ்லாமிய மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் இந்த கன்ஃபியூஷன் இருக்கத்தான் செய்யுது. இங்கேயும் அவர்களும் குழம்பத்தான் செய்கிறார்கள்.
குரானுக்கு விளக்க உரை எழுதின அறிஞர்களில் ஒருவரான ஜலால் அல் ஜலாயன் அப்படிங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. Then we ransomed him, the one who had been commanded to sacrifice, namely Ishmael or Isaac. Two different opinions. இந்த அறிஞர் தெளிவா குறிப்பிடுறாரு, இது கரெக்டா எந்த மகன் என்று சொல்லப்பட முடியவில்லை, அதற்கான தெளிவான விளக்கங்கள் இல்லை. அது இஸ்மாயில் அல்லது ஐசக், இந்த இருவரில் யாராவதாக இருக்கலாம் என்று மிகப்பெரிய விளக்க உரையாளர் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் போற போக்கில் ஏதோ நாம பொய்யா சொல்லிக்கிட்டு போற கருத்துக்கள் அல்ல, ஆராய்ந்து எடுக்கப்பட்டு உங்கள் முன்பதாக எங்கிருந்து எடுத்திருக்கிறோம் என்ற ஆதாரத்தையும் உங்கள் முன்பதாக நாங்கள் வைக்கிறோம். ஆகவே இதை சும்மா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்று கடந்து போக முடியாது. இந்த பதிவில் வருகிற ஒவ்வொன்றும் மிக தெளிவாக ஆராயப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னும் வலுவான ஆதாரங்கள் இப்போ உள்ள மாடர்ன் ஸ்காலர்ஸ் கிட்ட இருந்தே இருக்கு. யாசர் காதி அப்படிங்கிற ஒரு அறிஞர், இப்ப இருக்க மாடர்ன் டே ஸ்காலர், அவர் என்ன சொல்றாருன்னு இதையும் நீங்க கேட்டுருங்க. This is a fact that I'm about to state, that the majority, some would argue the vast majority of early commentators of the Quran, of the earlier generations, felt that the dhabih or the sacrifice was intended for Ishaq alayhi salam and not Ismail. It goes on and on, the tabi'un. The list goes on and on, like the giants of the tabi'un, majority of them, overwhelming of them, clearly held the view that it is Ishaq alayhi salam. The earliest books of tafsir that we have, Tafsir al-Suddi, Tafsir Muqatil ibn Sulaiman, died 150 Hijrah. They mention Ishaq without even a hint of controversy. Now, was the position that it is Ismail unknown? No, it has been. Even al-Tabari discusses this. And in the earliest books, it is ascribed to 3 Sahaba. And interestingly enough, all 3 of these are found in the... இவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்களா? இப்போ அறிஞர் யாசர் காதி என்ன சொல்றாருன்னா, குரானிலேயோ அல்லது அவர்களுடைய பாரம்பரிய நூல்களிலோ இஸ்மாயில் தான் பலிக்காக கொண்டு போகப்பட்டார் என்ற எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்றதோட மட்டும் நிறுத்தாம ஒரு பழங்கால வரலாற்றாசிரியருக்கு போகிறார். யாரு? இஸ்லாமிய வரலாற்றாசிரியர் தபரி அல் தபரிங்கிறவர் இஸ்லாமியர்களால் மதிக்கப்படுகிற ஒரு ஹிஸ்டாரியன். அந்த ஹிஸ்டாரியன் என்ன சொல்றாரு, பலியிட கொண்டு போகப்பட்டவர் இஸ்மாயில் அல்ல, ஈசாக்கு தான் என்று ஆணித்தரமாக அவர் சொல்லுகிறார் அப்படின்ட்டு மாடர்ன் டே ஸ்காலரான இந்த யாசர் காதி சொல்லுகிறார். இன்னும் அநேக ஆதாரங்களை இது போல அடுக்கிட்டே போகலாம். ஆனால் நம்மளுடைய வீடியோ ரொம்ப லெந்தா போயிடும்ட்டு நாம் இப்போ அதை ஷார்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் ஒரு இடத்துல இவர் என்ன சொல்றாருன்னா, த வாஸ்ட் மெஜாரிட்டி, அதாவது அநேகர் ஸ்காலர்ஸ் பழங்காலத்து ஸ்காலர்ஸ் எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் ஒத்துக்கொள்றாங்க, இஸ்மாயில் கொண்டு போகப்படவில்லை, பலியிட இஸ்ஹாக்கு தான் என்று ஒத்துக்கொள்கிறார்கள் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. எல்லாவற்றையும் உங்கள் முன்பதாக சமர்ப்பிக்க நேரமில்லை, தயவு செய்து நீங்கள் இதை ஆராயுங்கள். நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இதை ஆராய்ந்து படித்து உண்மையை விளங்கிக் கொள்வது உங்களுக்கு நல்லது. இப்போ வரைக்கும் குரான்ல இஸ்மாயில் தான் பலியிட கொண்டு போகப்பட்டார் என்ற ஆதாரம் இல்லைங்கிறது தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். அது மாத்திரம் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ளேயே முஸ்லிம்களை வைத்திருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ தெளிவாக பார்த்துட்டோம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நாம ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். ஆனால் இது யார் என்று முஸ்லிம்களுக்கும் உண்மையாகவே புரிய வைக்கும்படி நம்மிடத்துல ஒரு ஆலோசனை இருக்கு. அந்த ஆலோசனை என்னன்னா, அவர்களுடைய குர்ஆனிலிருந்தே இருக்கு. இதுதான் அந்த ஆலோசனை, கேளுங்க. إن كنت في شك مما أنزلنا إليك فاسأل الذين يقرؤون الكتاب من قبلك لقد جاءك الحق من ربك فلا تكونن من الممترين. புரியுதா என்ன ஆலோசனைன்னு? புரியலைன்னா நான் சொல்றேன். குர்ஆன் 10வது அத்தியாயம் 94வது வசனத்தை தான் இப்ப நம்ம அரபியில கேட்டோம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நபியே, நாம் மீது இறக்கியுள்ள இந்த வேதத்தில், அதாவது குர்ஆனில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா, உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா, உமக்கு முன்னர் உள்ள வேதத்தை ஓதுகிறார்களே. யார் வேதத்தை ஓதுகிறார்கள் குர்ஆனுக்கு முன்பதாக? யூதர்களும் கிறிஸ்தவர்களும்.
எதை சொல்றாரு இங்க? தௌரா, சபூர், இஞ்சில், அதாவது ஷார்ட்டா சொல்ல போனா பைபிள். உமக்கு முன்பதாக உள்ள வேதத்தை ஓதுகிறார்களே, பைபிளை ஓதுகிறார்களே, பைபிளை வாசிக்கிறார்களே, அவர்களிடம் கேட்டு பார்ப்பீராக, உமக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் அப்படின்னு இங்க சொல்றாரு. இப்போ முஸ்லிம்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை கொடுத்தாச்சு. இப்போ இந்த குரான்ல தெளிவில்லை என்றால் எங்க தான் வரணுமா? பைபிளுக்கு வாங்க. ஒரு முறை கூட உங்களை நான் பைபிளுக்கு கூட்டிட்டு போறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க போறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமை என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். யாரை கூட்டிட்டு போகணுமா? ஈசாக்கு. நேசகுமாரன் யாருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பைபிள் அடிப்படையில், ஈசாக்கு. ஏகசுதன் யாருன்னு பார்த்தோம் பைபிள் அடிப்படையில், ஈசாக்கு. புத்திரன் யாருன்னு பார்த்தோம் பைபிள் அடிப்படையில், ஈசாக்கு. ஆகவே ஈசாக்கு தான் பலியிடுவதற்காக கூட்டிக் கொண்டு செல்லப்பட்டார் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரங்களை நாம குரான்ல இருந்தும் பைபிள்ல இருந்தும் தெளிவா இங்கே வெளிச்சமிட்டு காண்பித்திருக்கிறோம். நம்முடைய வேதம் ஒரு நாளும் பொய்த்து போகாதென்று இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதற்கு எதிரடையாக வருகின்ற ஒவ்வொரு விமர்சனங்களும் நம்மளுடைய வேதத்தை இன்னும் பலமாகவும் ஆதாரபூர்வமாகவும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. மேலும் இந்த கருத்துக்களை குறித்து எங்களோட நீங்க பேசணும்னா எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க தாராளமாக அதில் இணைந்து எங்களோடு பேசலாம், இணைந்து பயணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கிளப் ஹவுஸ் லிங்க்ல நாங்கள் கிளப் ஹவுஸ்ல இது குறித்தான சில கலந்துரையாடல்கள் செய்வோம். எங்களோடு நீங்க பேசணும்னா அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த வீடியோ குறித்து எங்களுக்கு டவுட் இருக்கு, இந்த வீடியோ தவறு அப்படி என்று நீங்கள் சொல்வீர்களா இருந்தால் நிச்சயமாக நேரடியாக லைவில் எங்களோட கிளப் ஹவுஸ்ல நீங்க வரலாம். எங்களுடைய கிளப் ஹவுஸுடைய பேர் அல் ஹக் த ட்ரூத் அப்படின்ட்டு போட்டு நீங்க கிளப் ஹவுஸ் செயலியில் சர்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். श्वासं